நம்ம தேவிய இப்போதைக்கு செல்வநாயகி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தக்கூடாது அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி தான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லி, சத்யா வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாச்சு. ஒரு பக்கம் கோவிந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த இடத்துல செல்வநாயகி இருந்துட்டு அர்ஜுன வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அர்ஜுனோட கல்யாணத்தையாச்சும் வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாரி வந்து பார்க்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தேவை பணம், சொத்து இவ்வளோ பெரிய குடும்பம் கிடைக்குது அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா சத்யா ஒரு ஏழை பொண்ணு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா பக்காவா பிளான் போட்டு நம்ம தேவியையும், அவங்க அப்பாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல செல்வநாயகி முன்னாடி நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க. இது எப்புட்றா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க கோவிந்தனோட ரிலேட்டிவ் அப்படின்ற மாரி சொல்லி தான் இப்போ அவங்க அப்பாவ அறிமுகப்படுத்தி, இந்த கல்யாணம் எந்த ஒரு காரணத்தினாலயும் தடப்பட்டு போக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி, இந்த கல்யாணத்த நடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தன்னையே அறியாம கையெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டு இந்த கல்யாணத்த நடத்தலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.